நீங்கள் எல்லாமே மாட்டிட்டீங்க போலியே. ஐயோ நம்ம கைப்பிள்ளைக்கு எதுவுமே மாட்டலையே, நான் லைட் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏ கொல்கட்டா 1690 கம்மிங் ஆன் தி வே. புது வெர்ஷன் வந்து போட்டுட்டு அதில் அப்புறம் குயிக் ஷிஃப்டருக்கு ஒரு அப்டேட் போட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இன்னும் ப்ராப்ளம் வரல. பார்த்தீங்கன்னா இது வந்து கொளத்தூரில் இருக்க ஷாப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ guys are doing absolutely fine. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைப்பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு கைப்பிள்ளைக்கு லைட்டாக உடம்பு சரியில்லைன்னா அந்த அப்டேட் சாப்பிட்டு மருந்தெல்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ECUக்கு ஏதோ அப்டேட் வந்திருக்கான். KTMலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் மட்டும் போல், நானும் இன்னொரு சப்ஸ்கிரைபர், அவரும் இப்போ தான் யூடியூப் சேனல் ஏதோ ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கார் போல். அவரும் வந்துட்டு 390 அட்வென்ச்சர் தான் வச்சுருக்காரு. அவரும் வரேன்னாரு. 390 250 ஏதோ சம்திங் சொன்னார். அவரும் இப்போ வந்துட்டு என் கூட வந்து நாங்கள் 2 பேர் தான் வந்து கொளத்தூர் ஷோரூமில் போயிட்டு ECU கைப்பிள்ளைக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறோம். ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? இப்போ வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ அங்கே ஹாலில் அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் வண்டி வந்து ஹாலில் விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இன்னொரு 5 minutes 12:30க்கு நான் வந்து அங்கே வானகரம் டோல் பிளாஸா கிட்ட வரேன்னா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஏறி அப்படியே பைபாஸில் போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1:15 போல் கொளத்தூர் போயிடுவோம். நான் போக சொல்ல டேரெக்டாக வந்து உங்களை GoPro வியூவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியை கீழே இறக்குவோமா? ரைட். வண்டி ஒரு 10 நாள் எடுக்கலைன்னா அப்படியே ஒற்றையாயிருது. இதுனது தம்பி இதாக இருக்கார். தம்பி இப்போ தான் வெளியெல்லாம் நல்லா சுற்றிட்டு வந்தார். ஓகே, கீழே இறங்கு. ஜங் 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 ஜங்கு ஜக் ஜக். கைப்புள்ள மேலே டெய்லி படிக்கட்டில் ஏறி இறங்கியே டயர்ட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி வார்ம் அப்பில் விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பலாமா? இங்கேருந்து கொளத்தூர் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து 0 பண்ணியிருக்கேன். கொளத்தூர் KTM ஷோரூம். நான் எப்போவுமே வந்து பைபாஸில் தான் போவேன். அந்த பாடி பிரிட்ஜ் வழியாக போக மாட்டேன். அதனால் பைபாஸில் போக சொல்ல வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு அவர் வந்துட்டார். ஓகே அம்மா, ஓகே. இப்போ பைபாஸ் கிட்டே வந்தாச்சு. அவரை வந்து டோல் தாண்டி நிற்க சொன்னேன். நம்ம போய் டோலில் யூட்டர்ன் பண்ணுவோம். அவர் வந்துட்டாரான்னு செக் பண்ணுவோம். நிற்கிறாரு, அதோ நிற்குது வண்டி. ஹாய் ப்ரோ, நீங்கள் எல்லாமே மாட்டிட்டீங்க போலியே. ஐயோ நம்ம கைப்பிள்ளைக்கு எதுவுமே மாட்டலையே, நான் லைட் மட்டும் தான் போட்டிருக்கேன். பெங்களூர் பஸ்ஸில் எல்லாமே மாட்டிங்களா? இது வந்து அந்த இது ஹைப்பர் ரைடரா? ஓ, இது புதுப்பேட்டையா? ஓகே ஓகே. நான் எதுவுமே மாட்டல, லைட்டு மட்டும் 2 போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இவர் வண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் போட்டிருக்காருங்க. நம்ம கைப்பில் தான் சும்மா இருக்காருன்னு நினைக்கிறேன். ரேடியேட்டர் கார்டும் போட்டிங்களா? ஓகே ஓகே. இது நல்லா இருக்கா? இது சூப்பராக இருக்கா? வைப்ரேஷன் இப்போ தெரியுது, ஆனால் ரன்னிங்கில் தெரியல. சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே. ஒன்றும் தெரியல, நல்லா இருக்கு. இதெல்லாம் 1100 தான் வந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வண்டியில் வந்துட்டு ரேடியேட் கார்டு, கிராஷ் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் கார்டு, மேட் டாக் லைட் போட்டிருக்காரு. ஸோ விண்ட்ஷீல்டு, டாலர் விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறம் நிறையா போட்டிருக்காருங்க. இங்கே பாருங்கள், சானா ஐட்டம் இது போட்டிருக்காரு. ஸோ ஓகே, இவ்வளோ தான் ப்ரோ. வேறு என்ன இருக்குது வண்டிக்கு மாட்டுறதுக்கு? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். GPS மவுண்ட்டும் போட்டாச்சு. இதுக்கு மேலே வண்டியில் எதுவும் இல்லை. ஓகே. ம். ஓகே. ஓ, இதுவும் போட்டிங்களா ப்ரொடெக்டரு? இதுவும் ஒரே பிராண்டு. சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் வண்டியில் பார்த்தீங்கன்னா சும்மா ஜகஜோதியாக போட்டார் எல்லாமே. நம்ம வண்டி தான் சும்மா கிடக்குது, போடுவோம். நமக்கு டாப் ஸ்பீடு வந்து ஒரு 165 போகணும். அதே மாதிரி க்ரூசிங் வந்து 130 140 டே டைமில், நைட்டில் 100 120 நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புழல் டோல் பிளாஸா வந்தாச்சு. மதுரவாயில் டோல் பிளாஸா கிட்டேருந்து கரெக்டாக இந்த டோல் பிளாஸாக்கு வந்து ஒரு 6 to 7 minutes தான். ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, ஒரு ரிலாக்ஸ் மோடில் ஒரு 110 100 110 120. ஸோ இந்த ஸ்பீடுக்குள்ளே ஓட்ட சொல்ல கரெக்டாக 6 நிமிஷம் தான் ஆகுது. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குது. இன்றைக்கி சுத்தமாக வெயிலே இல்லை காலையிலேருந்து. கொல்கட்டா 1690 கம்மிங் ஆன் தி வே. ஒரு 3 months. இப்போ சர்வீஸ் சென்டர்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து அப்டேட் பண்ணுவோமா? கைப்பிள்ளைக்கு ஹார்ட் ப்ராப்ளம். வர வர ஃபோன் அப்டேட்டு, கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணுற மாதிரி வண்டிக்கு அவ்வளோ டெக்னாலஜியை கொடுத்துட்டு
ஃபுல்லாக அப்டேட்டுன்றாங்க. எனக்கு இடையில குயிக் ஷிஃப்டர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தாங்க, மறுபடியும் ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த இதுவே ஓஎஸ் இந்த இதுவே ஏதோ ஒன்று சொன்னாங்களே வெர்ஷனே சேஞ்ச் பண்ணாங்க, புது வெர்ஷன் போட்டு கொடுத்தாங்க. புது வெர்ஷன் போட்டு மறுபடியும் குயிக் ஷிஃப்டர் இல்லை அது கொஞ்சம் இதாகட்டும். புது வெர்ஷன் வந்து போட்டுட்டு அதில் அப்புறம் குயிக் ஷிஃப்டருக்கு ஒரு அப்டேட் போட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இன்னும் ப்ராப்ளம் வரல. சரி, இது ECU அப்டேட் என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன ப்ராப்ளம் ஆச்சு? இந்த எரர் லைட் எரியும் ரெட் கலரில். ஓகே நீங்கள் ரெண்டு வண்டியும் எது ஃபர்ஸ்ட் கியர் போட்டோன்னா ஒரு ஜர்க் அடிக்குது வண்டியை. ஆமாம், அதுக்கு வந்து அந்த இது வந்து 15 தீட்டாக ஏதோ சொன்னாங்க, அதில் 14 தீட் போட சொல்கிறாங்க. ஆனால் தயவு செஞ்சு அது போடாதீங்க, சத்தம் வந்தால் வந்துட்டு போகுது. அது போட்டோன்னா என்ன ஆகும்னா, ஒன்று நம்மளுக்கு டாப் ஸ்பீடு கம்மியாகும், ரெண்டாவது மைலேஜ் அடி வாங்கும். இந்த வண்டி நம்ம ரொம்ப ரெகுலராக சிட்டிலே ஓட்ட போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆமாம், இந்த இதை கழட்டி எடுத்துருவாங்க. இதை கழட்டி இதில் மாற்றணும். ஆமாம், அது மேலே அடிக்குது. ஆமாம், நான் ஏற்கனவே நான் வீடியோலேயே சொல்லிட்டேன். இன்னும் நான் எடிட்டே பண்ணல. என் கம்ப்யூட்டர் ஆதி காலத்து கம்ப்யூட்ரு, பொறுமையாக தான் எடிட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ கிறிஸ்மஸ் லைனாக வந்துடுச்சா, அந்த ஒரு 10 நாள் வீட்டில் போட்டு என்னை வேலையை புளிஞ்சு எடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த வண்டியில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 80% மாட்டிட்டீங்களா எல்லாமே? 80. ஆமாம், டாப் பாக்ஸு சைட் பாக்ஸ்லாம் விட்ருங்க. அப்படி இல்லைன்னா 100% முடிஞ்சிச்சு வண்டிக்கு. இன்னும் இந்த சில இதெல்லாம் இங்கெல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது ப்ரோ. ஸோ இந்த கப்புக்கு சேஃப்டிக்கு ஒன்று போடுறாங்கல்ல, அது வேண்டாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஃபுட்ரெஸ்ட் வந்து இதுக்கு கீழே 1 இன்ச் வரும்ல, அது போடலாம். ஸோ அந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து நார்மலாக இது 1 இன்ச் மேலே இருக்குல்ல, இந்த ஃப்ளாட் லெவல்லேருந்து 1 இன்ச் கீழே இருக்குமா அந்த ஃபுட்ரெஸ்ட். ஸோ அது போட்டால் அது நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம கார்பன் ரேசிங்கு அப்புறம் இன்னொரு இதுலேயும் வருது. சரி வாங்க கீழே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. சாவி எடுத்துருங்க. அப்போ ஜென்ரலாக அப்படியே சொல்லுங்கள். நம்ம இப்போ போராடி நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருங்களா? ஆமாம், நிறைய பேருக்கு எரர் வந்து நம்ம குயிக் ஷிஃப்ட் எரர் வந்து ஞாபகம். ஆமாம், குயிக் ஷிஃப்ட் எரர். அந்த எரர் வரக்கூடாதுக்காக தான் இப்போ பண்ணது. இப்போ வந்து இது நிறைய பேர் வந்து பண்ணலை, நிறைய கஸ்டமர்ஸ்க்கு தெரியவே தெரியாது என்ன டீட்டெயில்னு. அதனால் எல்லாருமே வர வச்சு அப்டேட் ஆகிருந்தால் பிரச்சனை கிடையாது, அப்டேட் ஆகணும்னா அப்டேட் பண்ணி கொடுங்க. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் கால் பண்ணாங்க. எல்லாருக்குமே பண்ணுவாங்க, இருக்க எல்லா அட்வான்ஸர் கஸ்டமருக்கு கால் பண்ணி அப்டேட் யாராக இருக்காங்க அது எல்லாமே. ஓகேங்களா, முடிஞ்சிச்சா? அவர் வந்து டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அவருக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, நம்ம எதுவுமே பண்ணி வச்சுருந்தோம். நம்ம இல்லை எதுவும் பண்ணல. அவருக்கு தான் டைம் ஆகும். அப்படியா? சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெயிட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து அப்டேட் வந்து முடிஞ்சிடுச்சு. அது எதுவும் ஒரு கார்டு மாதிரி ஒன்று வருமா, அது வந்து 0 பில்லிங்னு வரும்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோட வண்டிக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னாரு. ஏன்னா அது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வருதுல்ல. ஸோ அது ஏதோ ரிஜிஸ்டர்லாம் பண்ணுமா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவருக்கும் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் போல். அதனால் நாங்கள் உள்ளே வெயிட் பண்ணுவோம். இப்போ என் வண்டியை வந்து ஓட்டி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எனக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணல, அதுலேருந்து ஏதோ சின்ன கரெக்ஷன் தான் இருக்குது போல், மற்றபடி மேஜராக எதுவும் இல்லை போல். ஏன்னா நான் வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறேன்ல, ஏதோ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி நான் KTM ஷோரூமுக்கு வந்துட்டுருக்கேன். வர்றப்பெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டரில் காட்டுவேனா, ஏதாவது செக் பண்ணிட்டு கொடுத்துனே இருப்பாங்க. சரி ஓகே, இப்போ அடுத்தது இவர் வண்டி தான் பண்ணணும். உங்களுக்கு 11 இருக்குல்ல, சாஃப்ட்வேர் 11 போட்டுருந்தோம் பார்த்து. ஆமாம், எந்த நீங்கள் 9 தானே காட்டினீங்க? 11 போட்டோம்ல. ஆமாம். அந்த அப்டேட் தானே இது? யூஸ் அப்டேட் அதுதான். ஓகே. அப்போ இவரதில் என்ன அப்டேட் இருக்குது? அவரதில் என்ன வெர்ஷன் இருக்குது பார்ப்போம். 9 தான் இருக்குது. 9 அப்டேட் பண்ண இவருக்கு தான் டைம் ஆகும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட வண்டியில் வந்துட்டு வெர்ஷன் 9 தான் இருக்குது, எந்தில் வந்து வெர்ஷன் 11 இருக்குது. அதனால் நான் சர்வீஸ் விட்டேன்ல, இந்த சர்வீஸ் நான் ரீசெண்டாக இந்த கூர்க்கு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி தான் நான் சர்வீஸ் விட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த அப்டேட்டு பக்காவாக முடிஞ்சிட்ருக்கு. ஜஸ்ட் வந்து இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லை போல். ஸோ அப்டேட்டு கரண்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 வண்டிக்கும் முடிஞ்சிச்சு. நம்ம வண்டிக்கு அன்றைக்கே முடிஞ்சிச்சு, இருந்தாலும் ஒரு செக்கிங் மட்டும் போட்டாச்சு. இவர் வண்டியில் வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த குயிக் ஷிஃப்ட்ரு அந்த வெர்ஷன் அப்டேட், ஸோ இது 2 பண்ணியிருக்கல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவரது வந்து செட்டிங்ஸ், சர்வீஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா வெர்ஷன் 11. ஸோ வந்து ஆரம்பத்தில் வந்து வெர்ஷன் 9 இருந்தது, இப்போ 11க்கு மாறிச்சு. இப்போ அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா BBG குளத்தூருக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு அவர் வந்து ஏதோ ரைடிங் ஜாக்கெட்டை ஏதோ புதுசாக அப்கிரேட் பண்ணணுன்னு சொன்னார். அங்கே போய் அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். சரியா? நம்ம வண்டிக்கு அப்டேட் ஷார்ப்பாக தான் இருக்கார். கைப்புள்ளெல்லாம் கைப்புள்ள எவ்வளோ அடித்தாலும் கரெக்டாக இருக்கார் போலையே. கைப்புள்ளெல்லாம் ஸ்டெடியாக இருக்கார்ப்பா, கைப்புள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வண்டியில் வந்து வெர்ஷன் 9லேருந்து 11க்கு மாற்றியாச்சு. குயிக் ஷிஃப்டர் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் போட்டாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிபிஜியில் இருக்கோம். இது எங்கன்னா குளத்தூரில் இருக்கும். நான் வந்து லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் பிஃபோர் தான் போயிருந்தேன். இந்த பழைய கடைக்கு போயிருந்தேன். அங்கே போனால் வந்து க்ளோஸில் இருந்தது. அப்புறம் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன்னா அப்புறம் இந்த புது அட்ரஸ் காட்டிச்சு. இப்போ இந்த புது கடையில் தான் இருக்கும். ஓகேவா, இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கடை இது வந்து நான் ரிவ்யூ வந்து இன்னொரு நாள் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து குளத்தூரில் இருக்க ஷாப். ஃபஸ்ட்டு இருந்தது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது இடம். இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய இடமா போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஜாக்கெட் பார்த்திங்களா, நம்ம எடுத்துருக்கோம்ல அட்வென்ச்சர் ஜாக்கெட்டு, சேம் அதே தான். இது வந்து இந்த இடத்துல இது உடஞ்சிருக்குமா. ஸோ உடஞ்சிருக்கனால இந்த மாதிரி லெதர்லாம் போட்டாங்கன்னா இது வந்து சேலில் வர்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக க்ளவுஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல. ப்ரோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஜாக்கெட் ஒன்று எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது எடுக்கிறாரான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகேவா, சேம் நம்ம எடுத்துருக்கோம்ல அதே மாடல் தான். இந்தியாவுக்கே தான் மெயினா? இந்தியாவுக்கே மெயினாக இது? ப்ரோ உங்கள் நேம் சொல்லிடுங்க. ரவிக்குமார். வணக்கம் மக்களே. இன்னும் இப்படி வந்துடலாம், ஃபேன் காற்று அதிகமாக அடிக்குது. இப்படி வந்துடலாம், நம்ம செல்ஃபிலே பேசிக்கலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட வந்த இன்றைக்கி சப்ஸ்கிரைபரு, ப்ளஸ் இவர் யூடியூப் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட யூடியூப் சேனலோட லிங்க் நான் கீழே போடுறேன், போய் பாருங்கள். அவரும் KTM 390 அட்வென்ச்சர் தான் வச்சுருக்காரு. இப்போ அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிவார். சொல்லுங்கள் ப்ரோ. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருப்பீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வந்து வாங்கின சந்தோஷத்தில் வாயெல்லாம் உலருது. அது போய் சொல்கிறாரு, சும்மா நம்பாதீங்க. காலிலேருந்து யாரும் எதுவும் சாப்பிட்லாங்க, அது வேறு அந்த மயக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் முடிச்சாச்சு, பர்ச்சேசிங் முடிச்சாச்சு, போகிறோம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். தமிழ் மோட்டோக்காரன் ப்ரோ வந்து அவரோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாரு, நான் கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், கூடிய சீக்கிரம் போக போகிறோம், செம்மையாக ஃபன் பண்ண போகிறோம். 2 390 தெரிக்க விட்டு போகும். ஆமாம், ஓகே நன்றி. ஓகே, அப்போ அடுத்த டேரெக்டாக உங்களை மோட்டோ விளாக் செட்டப்பில் மீட் பண்ணுறேன். பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஜிலேருந்து கிளம்புறோம். இங்கே ஒரு வண்டி பார்த்தோங்க, இது பாருங்கள் எவ்வளோ ஓல்டாக இருக்குது வண்டி. புல்லெட்டு லெஃப்ட் பிரேக்கு. சரி, இப்போ என்னன்னா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஆகணும். நாங்கள் மறுபடியும் சாப்பிடாமலே தான் உள்ளே வந்துட்டோம் பிபிஜிக்கு. பரவாயில்லைங்க, கடை அந்த பழைய கடை வந்து ரொம்ப இருளோன்னு இருக்கும். இப்போ நல்லா பெரிய கடையாக இருக்குது. 1 இயர் ஆயிடுச்சா இங்கே வந்து. நான் இங்கே தான் பேண்ட் வாங்கணுன்னு பிளான் வச்சுருக்கேன். என்ன பேண்ட் வந்து வாங்குவோம். கோஸு, கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே வந்துருக்கு. அடுத்த பன்னீரா இது? சிலிண்டர் ஒரு சிலிண்டர் வாங்க. எப்படிமா மைனஸ் மைனஸா? இன்னும் வேலைப்பாடு இருக்கா? நீங்கள் கட் பண்ணி போட்டு கரெக்டாக. நெல்லை தோசை கடை. ஓகே பார்ப்போம். நெல்லை தோசை கடை. நாங்கள் சாப்பிட்டது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா என்னமோ காடன் தோசையா, மூங்கில் மரம் மாதிரி உருட்டி வச்சுருந்தாங்க. ஓ மை காட், டெரர் தோசைங்க அது. அந்த தோசை ஒருத்தர் சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், ஒரு நாள் ஃபுல்லாக பசிக்காது போல். எங்கே ப்ரோ இன்னும் காணும், ரொம்ப நேரமாக யூட்டர்ன் பண்ணுறாரோ. திரும்பிட்டார். அந்த வண்டி பார்த்தீங்களா 550, நம்ம ஃப்ரெண்டு வண்டி. என் வண்டி 770. நான் எங்கே போகிறேன் இப்போ? சரி, இந்த லாரிலாம் வருது. சரி பாப்பா, நான் கூப்பிட்டு வரேன் அடுத்த வாரம். பை. ஓகே ப்ரோ, வந்து சென்ட் ஆஃப் பண்ணுற டைம் வந்தாச்சு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ட்ரிப்பு பக்காவாக பிளான் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபெப் எண்ட்லேயே பிளான் பண்ணுங்கள். ஓகேயா?
ஏன்னா ஜானில் ஒரு 2 ரைடு இருக்குது, ஃபெப்ரில் 1 இருக்குது. நம்ம 2ஆவதாக போயிடலாம், 2ஆவது ரைடு. ஓகேயா? ஏன்னா 11, 12, 13 அங்கே போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன். வந்தப்புறம் நம்ம இமீடியட்டாக கூட கிளம்பலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வந்து சேர்ந்தாச்சு. அதே மாதிரி வந்து என்னோடய ECU அப்டேட் வந்து நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டு எடுத்துருந்தேன்ல, அந்த டைமில் வந்து அந்த குயிக் ஷிஃப்டர் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதை சொல்ல வந்து எனக்கு ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க, ECU அப்டேட். அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ எல்லா KTMக்கு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு, நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. சரி நீங்கள் பண்ணிடுங்க, எதாக இருந்தாலும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி போயிட்டு சர்வீஸ் சென்டரில் போய் காட்ட சொல்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் தான் இன்றைக்கி அவர் ப்ரோவோட வண்டிக்கு பண்ணியிருக்காங்க. என்னோடய வண்டியில் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பழைய அப்டேட் தான், அந்த இது தான் இருந்திருக்கு. ஸோ எந்தில் வந்து லேட்டஸ்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி நான் ரிட்டர்ன் வர சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேக்கில் உள்ள ஒரு ஃப்ரெண்டை வந்து சடனாக மீட் பண்ணேன். அவன் பார்த்தோன்னா ஒரு தோசை கடை வச்சுருந்தாங்க. அந்த கிளிப்பு நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? அது நாங்கள் சாப்பிட்ட தோசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னென்னா வந்து என்னமோ சொன்னாங்களே, கார்டன் தோசை. இந்த மூங்கில் கொம்பு மாதிரி லைனாக அடுக்கி வச்சு ஒரு தோசை கொடுத்தாங்கப்பா. அது என்ன ஸ்டஃபிங் தெரியுமா? அந்த தோசை போட்ட மாஸ்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 35 இயர்ஸ் தான். அல்டிமேட்டாக இருந்தது. அந்த ஒரு தோசை ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், தும்முன்னு அடைச்சி போய்டுங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளாக் இதோட என் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீ யூ another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கூர்கோட வீடியோ, ஃபஸ்ட் வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பாருங்கள், இப்போ தான் போயிட்டுருக்கு. இன்னும் எடிட்டிங் இன்னும் இவ்வளோ பெண்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டேன்னா ப்ராபபிளி இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 29th December. நான் 31st December மார்னிங் வந்து ஃபஸ்ட் வீடியோ இது அப்லோட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகே, பாய்.